ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ரீ துர்காய நமஹ. இப்போது மகிஷாசுரமர்தினி ஸ்தோத்திரத்தில் 3வது பாட்டு பார்க்கலாம். ஐ ஜகதம்ப மதம்ப கதம்ப வன பிரியவாசினி ஹாசரதே ಶಿಖರಿ ಶಿರೋಮಣಿ ತುಂಗ ಹಿಮಾಲಯ ಶೃಂಗ ನಿಜಾಲಯ ಮಧ್ಯಗತೆ ಮಧು ಮಧುರೇ ಮಧು ಕೈಟಭಗಂಜಿನಿ ಕೈಟಭಂಜಿನಿ ರಾಸರತೆ ಜಯ ಜಯ ಹೇ महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. இதுதான் 3வது ஸ்டான்ஸா இந்த ஸ்தோத்திரத்தில். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ அம்மா, முதல் வேர்டு எப்போவுமே ஐ தாயே அப்படின்ற மாதிரி. அம்மா ஜெகதம்பா, ஜெகதம்பானா ஜெகன்மாதா, அம்பானாலே அம்மான்னு அர்த்தம். ஜெகன்மாதா தாயே ஜெகன்மாதா. மதம்பா, மதம்பா அப்படின்னா என் தாயே. மத் மத் அம்பா, அதாவது எனக்கு தாயானவளே அப்படின்னு ஈச் ஒன் ஆஃப் அஸ் சொல்லிக்கிறோம், எனக்கு தாயானவளே அப்படின்னு. அம்மா ஜெகதம்பா என் தாயே, அதுதான் அந்த ஃபஸ்ட்டு 3 வேர்ட்ஸுக்கு அர்த்தம். அம்மா ஜெகதம்பா ஜெகன்மாதா என் தாயே அப்படின்னு சொல்லிட்டு, கதம்பவன பிரியவாசினி, நீ எப்படிப்பட்டவனா, கதம்பவனத்தில் பிரியத்துடன், வாசினி வசிப்பவளே, அதாவது யூ டுவெல், யூ ரிசைட் இன் கதம்பா ஃபாரஸ்ட்ஸ். அந்த மாதிரி ஹிமாலயா மலைங்க மேலே கதம்பவனங்கள், அதாவது கதம்பா ட்ரீஸுன்னு நல்ல ஒரு கதம்ப மலர் அப்படின்னு ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வரும், பால் மாதிரி வரும், டென்னிஸ் பால் மாதிரி தெரியும் அது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் கொண்ட மரங்க. அந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப நல்ல வாசனை உள்ளது, வெரி ஃப்ரேக்ரண்ட், அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு வனம் போல், அதாவது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி நிறைய மரங்களை கொண்ட இடம் இருக்கும். அந்த மாதிரி வனத்தில் சந்தோஷமாக வசிப்பவளே, யூ ரிசைட் தேர், அவங்க இருக்கிற இடம் அந்த மாதிரி. அந்த ஹிமாலயா மலைங்க மேலே ஒரு நல்ல ஃபாரஸ்ட் போல் ஏரியா, அதில் கடம்பா ட்ரீஸ் இருக்குது. அந்த மலருங்களுக்கு நடுவில் டுவெல் பண்ணுறவளே, வாழ்பவளே, வசிப்பவளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாயே அம்மா ஜெகதம்பா என் தாயே, கதம்பவனத்தில் ரொம்ப ரசித்து வாழ்பவளே, வசிப்பவளே. அதுக்கப்புறம் ஹாசரத்தே, அங்கே இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்கிற. ஹாசரத்தேனா எப்போவும் சிரிச்சுக்கின்னு சந்தோஷமாக, ஆல்வேஸ் ஹாப்பி வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். அப்படி அந்த வனத்தில் இருக்குதுன்னு சந்தோஷமாக இருப்பவளே அப்படின்னு அந்த முதல் லைன் சொல்லுது. அந்த கடம்பா ஃபாரஸ்ட்டுங்களை, அந்த பிளேஸை அப்படி என்ஜாய் பண்ணி ரசித்து சந்தோஷமாக இருக்கிற அம்மா, அவங்கள அட்ரஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட் லைன் இருக்குது. அதுக்கப்புறம் சிகரி சிரோமணி, சிகரி சிரோமணி துங்க ஹிமாலய ஸ்ருங்க நிஜாலய மத்தியகதே, அதாவது அந்த ஹிமாலயத்தில் எப்படி இருக்கிறேன்னா, அந்த சிகரங்களில் அந்த இது கிளிஃபுங்க, அந்த பீக்ஸு, நிறைய பீக்ஸ் கொண்ட மலைங்க தானே அது. அந்த மாதிரி உயரமான துங்க, அந்த மாதிரி துங்க ஹிமாலயான்னா டால் கிளிஃப்ஸ் இருக்கிற இடம்னு அர்த்தம். உயரமான சிகரங்க இருக்கிற ஹிமாலயத்தில் சிரோமணினா, அந்த இடத்துல சிரோமணினா அது தலை மேலே இருக்கிற மாதிரி ஹைட்டில், அந்த ஹைட்டில் அங்கே இருக்கிற, எப்படி ஸ்ருங்க நிஜாலய மத்தியகத்தே, ஸ்ருங்கங்களுக்கு நடுவில் இருக்கிற, ஸ்ருங்கங்கள்னாலும் பீக்ஸு ஆர் கிளிஃப்ஸு, அந்த கூராக டாலாக இருக்கிற அந்த கிளிஃபுங்களுக்கு நடுவில்
மவுண்டன் கிளிஃப்ஸு ஆர் மவுண்டன் பீக்ஸு, அதுக்கு நடுவில் இடத்துல நீ இருக்கிற. அங்கே சந்தோஷமாக மத்தியகத்தை, அந்த சென்டர் போர்ஷனில் நீ இருக்கிற. அதை சுற்றி நிறைய உயரமான கிளிஃபுங்க இருக்குது, அது நடுவில் இடத்துல இருக்கிற. அதுதான் அதுக்கு மீனிங். சிகரங்களுக்கு நடுவில் அந்த உயரமான இடத்துல, அந்த டால் ஹிமாலயா பீக்ஸுக்கு நடு இடத்துல இருக்கிற. அதுதான் உன்னுடைய நிவாசஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த 2வது லைனில். அதாவது நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் பார்க்குறோம், சுமேரு ஸ்ருங்க மத்தியஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா. அம்மானுடைய நகரம் அங்கே தான் இருக்குது, மணித்வீபம். அந்த மாதிரி மலை உச்சியில், அந்த மலை உச்சியில் பீக்குங்களில் நடுபாகம் சுற்றி நிறைய பீக்ஸ் இருக்குது, அது நடுவில் ஒரு இடத்துல அவங்களுடைய மணித்வீபம் இருக்குது. அங்கே தான் ஸ்ரீசக்கரத்தில் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்கிற விஷயந்தான் இது. சிகரி சிரோமணி துங்க ஹிமாலயா, டால் ஹிமாலயாஸில் அந்த மாதிரி கிளிஃபுங்களுக்கு நடுவில் ஸ்ருங்க நிஜாலய மத்தியகதே. அங்கே நிஜாலயானா உன் சொந்த இடம், உன் சொந்த வீடு. நிஜானா யுவர் ஓன், ஆலயம்னா பிளேஸ், லிவிங் பிளேஸ். உன்னுடைய சொந்த வீடானது எங்கே இருக்குது? அந்த ஹிமாலயங்களில், அந்த பீக்ஸுக்கு நடுவில், ஸ்டால் கிளிஃப்ஸுக்கு நடுவில், அந்த அந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல நீ எப்போவுமே அங்கே தான் வசிக்கிற. உன்னுடைய நிவாசஸ்தலம் அதுதான் அப்படின்னு அந்த லைனில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்து மதுமதுரே மது கைட்டப கஞ்சினி கைட்டப பஞ்சினி ராசரதே. இப்போ 3rd லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, மதுமதுரே, மதுமதுரே அப்படின்னா நீ தேன் போல இனிமையானவளே. மதுனா ஹனி, யூ ஆர் ஸ்வீட் அஸ் ஹனி. எப்படி இருப்ப நீ? அந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல வசிக்கிறவளும், உன்னை பார்த்தாலே எப்படி இருக்குதுன்னா அவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக ஹாசரத்தை எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறவளுமான உன்னை பார்த்தா தேன் போல இனிமையானவளாக இருக்கிற. பார்க்குறவங்க எல்லாருக்கும் அப்படியே ஒன்று பார்த்து ரசிக்கலாம் போல் இருக்கும். அந்த மாதிரி தேனை போல இனிமையானவள், ஸ்வீட் அஸ் ஹனி, யூ ஆர் லைக் தட் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி இனிமையானவள் அப்படின்னு சொல்லிட்டு மது கைட்டப பஞ்சினி கைட்டப கஞ்சினி கைட்டப பஞ்சினி ராசரது. அந்த மதுரே வரைக்கும் அந்த மாவை ரசித்து சொன்னவர் அந்த போயட்டு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, மது கைட்டபருங்களை கொன்றவளே அப்படின்னு சொல்கிறார். மது கைட்டபருன்ற அசுரருங்களை, அவங்க 2 பேரும் பிரதர்ஸ், ஒரு டீமன்ஸ், அவங்க அசுரருங்க, ராட்சசருங்க. மது கைட்டபர் அப்படின்னு. அந்த மது கைட்டபருங்களை கஞ்சினி, அழித்தவளே. ஸோ இது வரைக்கும் என்ன சொன்னாங்க? அம்மா ஜெகதம்பா, நீ அழகான இடத்துல வசிக்கிற, அந்த டால் கிளிஃப்ஸ் நடுவில் ஹிமாலயாவில் உயரத்தில் உச்சியில், அங்கே உன்னுடைய சொந்த இடமானது அங்கே இருக்குது, உன் வீடு நிஜாலயா, உன்னுடைய ஓன் பிளேஸ், ரிசைடிங் பிளேஸ் அங்கே இருக்கிற அந்த நடுவில் மத்தியகதே, சரவுண்டட் பை கிளிஃப்ஸ். அந்த இடத்துல இருந்து இனிமையானவளாக இருக்கிற மதுரே, பார்க்குறதுக்கே நீ தேனை போன்றவளாக இருக்கிற, அவ்வளோ நல்லவளாக இருக்கிற, நல்லா இனிமையானவளும் அழகானவளுமா இருக்கிற அப்படின்னு எல்லாம் சொல்லி புகழ்ந்துட்டு அம்மானுடைய அழகையும் சொல்கிறாரு இல்லையா. அங்கங்கே மகிழ்ச்சியாக ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த கூந்தலை பற்றி ஒவ்வொரு பாட்டுலேயும் சொல்கிறாரு. ரம்யக்கா பர்த்தினி இருக்கிற, அதாவது லாங் ஹேரோட, இதெல்லாம் சொன்னால் அழகாக இருக்கிறன்ற மாதிரி தானே சொல்லின்னு வரார். அப்படி சொல்லிட்டு உடனே மது கைட்டபுரங்களை கொன்றவள் அப்படின்னா எப்படி இருக்குது? அது ரொம்ப கான்ட்ராடிக்டரியா இல்லையா? அதாவது இப்படி அழகாக இருக்கிறவங்க எப்படி அந்த மாதிரி ஒரு கொலை செய்வாங்க, அழிப்பாங்க எதையாவது அப்படின்னு தானே நினைக்க தோணுது. அந்த மாதிரி ஒரு பேரடாக்ஸ் வச்சுருக்கிறாரு இங்கே. அது மாதிரி இப்படி இருக்கிறவங்க, இவ்வளோ அழகாக இந்த மாதிரி பார்க்கறதுக்கே ரம்யமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி கொல்ல கூட செய்வாங்களா அப்படின்னா
அதுவும் செய்வாங்க. அதுதான் அர்த்தம். அதுவும் செய்வாங்க. கொல்ல முடியுமா அவங்களாலன்னா அதுவும் செய்வாங்க. அழகாகவும் இருப்பாங்க, நளினமாகவும் இருப்பாங்க, சந்தோஷமாகவும் இருப்பாங்க. அதை கொலையும் செய்வாங்க. எதனால் செய்கிறாங்க? ஈவில். ஷீ டிஸ்ட்ராய்ஸ், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈவில். கெட்டது ஏதாவது இருந்தால் அழிச்சிடுவாங்க. அதுதான் அம்மா துர்கா மாதானுடைய வேலை. ஸோ அந்த மாதிரி கெட்டது எது இருந்தாலும் அதனால் மற்றவங்களுக்கு துன்பம் ஏற்படுதுன்னா அதை அழிச்சிடுவாங்க. யோசிக்க மாட்டாங்க, அழிச்சிடுவாங்க. ஸோ மற்றபடி ஷீஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல், வெரி அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக, இனிமையாக, ஸ்வீட் அஸ் ஹனி எல்லாம் சொல்லிவிட்டு இதுவும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே என்ன யாரை கொல்றதா சொல்கிறாங்க இங்கன்னா இந்த 2 பேர் பிரதர்ஸ், மது கைட்டபர் அப்படின்ற ராட்சசருங்க. அவங்க டார்ச்சர் பண்ணுறது ரொம்ப அதிகம். எல்லாரையும் அப்படி தொல்லை கொடுக்குறாங்க. என்டையர் யூனிவர்ஸில் ஒரு இடம் பாக்கி இல்லாத போய் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த அரக்கருங்க. ஸோ அதனால் அவங்கள கொன்று ஆகணும், அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு வரங்க வாங்கிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும் எப்போவுமே இந்த அசுராஸ்து. அதனால தேவருங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, ரிஷி முனிவருங்க கஷ்டப்பட்டு வந்து வேண்டிக்கிறாங்க, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கன்னு. அதனால் அந்த அதர்மத்தை, அதெல்லாம் அதர்மமானது விஷயங்க தானே, அதை அழிக்கணும், தர்மமாக இருக்கிறவங்கள காப்பாற்றணும், ஈவில் அழிச்சிட்டு குட்டை நிலைநிறுத்தணும். அந்த ஒரு வேலைக்காக இதையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே வருது அந்த பேரடாக்ஸ். ஸோ இந்த லைனில் அந்த மாதிரி அது வச்சுருக்காரு. மது கைட்டபரை கொன்றவளே. அதுலேயும் மது கைட்டபரில் கூட கைட்டப பஞ்சினி, அந்த மது கைட்டபான் 2 பிரதர்ஸில் மது கொஞ்சம் சீக்கிரம் கொன்னுட்டாங்க, ஆகிப்போச்சு, டிஸ்ட்ராக்ஷன், அங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கைட்டபன் இருக்கிறானே அந்த இன்னொரு யங்கர் பிரதர், அவன் ரொம்ப டஃப் கம்பேட் கொடுக்குறான். அவனை கொல்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி கைட்டப பஞ்சினி, முதல்ல கஞ்சினி, அதாவது மது கைட்டபரை டிஸ்ட்ராய் பண்ணாங்க, நார்மலாக சொல்லிட்டாங்க. ஆனால் கைட்டப பஞ்சினி, இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கில் ஹிம், வெரி டிஃபிகல்ட் டு டிஸ்ட்ராய் ஹிம். கைட்டபனை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இதுக்கு முன்னையும் பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ துர்தரா அப்படின்னு ஒரு வேர்டு, அந்த மாதிரி கஷ்டமாக டிஃபிகல்ட் டு டிஸ்ட்ராய் மாதிரி இருந்தால் கூட அதையும் செய்துடுவாங்க அப்படின்றது தான். இப்போ மற்றவங்களால யாராலையும் அழிக்க முடியல, அதனால தானே எல்லா தேவர்களும் சேர்ந்து, எல்லா விஷ்ணு, சிவன், எல்லாரும், பிரம்மா எல்லாரும் சேர்ந்து அம்மாவை கேட்குறாங்க, நீங்கள் தான் பண்ண முடியும்னு. அதனால் துர்கையா இந்த வேலையை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டஃப்பாக அந்த கம்பேட்டில் கூட அந்த கைட்டபனை கொல்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஷி டாக்ட்ஃபுல்லி எல்லாம் பண்ணி அவனையும் கொன்னுட்டாங்க. ஸோ கைட்டப பஞ்சினி அந்த மாதிரி கொன்னுட்டு ராசரத்தை அந்த கொன்னப்புறம் அந்த கஷ்டம் கொடுத்த அந்த கைட்டபனை அவனையும் ஒரு டாக்ட்ஃபுல்லாக கொன்று முடித்தப்புறம் ராசரதே, அந்த சந்தோஷத்தில் ஷி ஈவன் ஸ்டார்டட் டான்ஸிங், மகிழ்ச்சியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ராசான்னா டான்ஸ், அதை ரசித்து தானே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ அதாவது அவங்க அழகையும் சொல்லி, அவங்க எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கிறாங்கன்னு ஆரம்பத்தில் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சண்டை போட்டு கொன்னாங்கன்றதையும் சொல்லி, அவன் டஃப்பாக ரொம்ப கஷ்டம் கொடுத்த அந்த ஒரு கைட்டபனை அதுக்கேற்ற மாதிரி போய் அவனை எப்படி கொல்லணுமோ அப்படி கொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடி ரசிக்கிறாங்கன்னு சொல்கிறார் இங்கே ராசரத்தை. ஸோ அந்த விக்டரியை அப்படி ஒரு ரிஜாய்ஸிங், அதை சந்தோஷமாக நடனமாடி ரசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாயே, ரசித்தவளே அப்படின்னு அர்த்தம்.
அந்த 2 பேரையும் கொன்னுட்டு அந்த சந்தோஷத்தை ஆடி பாடி ரசித்தவளே, ராசரதே அப்படின்னா ஆடி பாடி ரசித்தவளே. ஸோ அவங்களால நல்லா இதுவாகவும் மென்மையாகவும் இருக்க முடியும். இந்த கஷ்டமாக இருக்கிற இந்த ராட்சசருங்களை கொல்லவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதை நினச்சி சந்தோஷப்பட்டு ரிஜாய்ஸ் பண்ணவும் முடியும். இதெல்லாமும் முடியும் அப்படின்னு இத்தனையும் சொல்கிறாரு இந்த 3 லைனில். அதுக்கு அப்படிப்பட்ட அம்மாவை ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்தினி, அந்த மாதிரி நீ மகிஷாசுரனையும் மர்தனம் பண்ண அம்மா, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். இத்தனையும் பண்ண நல்லா விக்டோரியஸாக. அதே மாதிரி நீ எப்போ எந்த ஈவிலை டிஸ்ட்ரக்ட் பண்ணணும், அழிக்கணும்னு போனாலும் உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். எப்படிப்பட்ட அம்மா அது? ரம்யக பர்தினி, நல்ல அழகான கூந்தலை கொண்ட சைலசுதே, மலைமகளே, உனக்கு எப்போவுமே ஜெயம் உண்டாகட்டும். இந்த லைன் தான் எப்போவுமே எண்டிங் லைன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஸ்டான்ஸால் மதுகைடவர் அப்படின்ற அசுரருங்களை கொன்ன விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ மதுரே நல்ல இனிமையானவள் தான், இனிமையானவளே. மதுகைட்டப பஞ்சினி, மதுகைட்டவருங்களை கொன்றவளே. கைட்டப பஞ்சினி ராசரத்தை, அந்த கைட்டபனை மாத்திரம் கஷ்டப்பட்டாவது எப்படியோ சாமர்த்தியமாக கொன்னுட்டவளே. ராசரத்தை, அதை நினச்சி ரசித்து நடனமாடுபவளே, ரசிப்பவளே, ஆடிப்பாடுபவளே அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த ஸ்டான்ஸாவை முடிக்கிறார். இதை பார்த்தோம். அடுத்தது 4வது பாட்டு. ஐசத கண்ட விகண்டித ருண்ட விதுண்டித சுண்ட கஜாதிபதே ரிபுகஜகண்ட விதாரண சண்ட பராக்கிரம சுண்ட மிருகாதிபதே நிஜபுஜ தண்ட நிபாதித கண்ட விபாதித முண்ட பட்டாதிபதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே. இது இப்போது 4வது பாட்டு. இதில் ஐ தாயே, சதகண்ட விகண்ட தருண்ட விகண்டித்தருண்ட, சதகண்ட விகண்டித்தருண்ட விதுண்டித சுண்ட கஜாதிபதே அப்படின்றது முதல் லைன். அதாவது தாயே, சதகண்ட விகண்டித்தருண்டா அப்படின்னா யானைப்படைய. இப்போ இங்கே வேறு அசுரருங்க. இந்த ஸ்டான்ஸால் சண்ட முண்டா அப்படின்னு 2 பேர் ராட்சசருங்க. அவங்களும் பிரதர்ஸ் தான். சண்ட முண்டா அப்படின்ற 2 பேர் அசுரருங்களை கொல்ற விஷயம் இந்த ஸ்டான்ஸால் வருது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, பெரிய ராட்சசனுங்க அவனுங்க, ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுத்துன்னு இருந்தவங்க எல்லாரையும். அதனால் அவங்கள இப்போ கொல்லணும், அவங்கள அழிக்கணும், அதுக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்தவங்க முதல்ல என்னாச்சு, பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறாங்க இல்லையா? போன இடத்துல முதல்ல அந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, யானைப்படையாக அனுப்புகிறாங்க. யானைங்களை மட்டும் ஒரு பெரிய ஆர்மி ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி அனுப்பிச்சத அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சதகண்டா அந்த யானைங்களை 100 துண்டுங்களாக வெட்டியவளே. அந்த யானைங்களெல்லாம் துண்டு துண்டு துண்டாக வெட்டிடுறாங்க. அந்த மாதிரி விகண்டித்த ருண்ட விதுண்டித்த சுண்ட, அந்த மாதிரி அந்த யானைங்களுடைய தலைங்களையும் துதிக்கைங்களையும், சுண்டன்னா துதிக்கை, ட்ரங்க்கு, எலிஃபெண்ட்ஸ் ட்ரங்க்ஸு, தும்பிக்கை இருக்கும் இல்லையா, அது சுண்ட. ஸோ அதெல்லாம் துண்டிக்கிறதுன்னு அர்த்தம். துண்டு துண்டா விகண்டித்தருண்ட, அதன் தலைங்களையும், பெரிய பெரிய தலைங்க, யானை தலைங்களையும் அதனுடைய தும்பிக்கைங்களையும் 100 துண்டுங்களாக வெட்டி வெட்டி போட்டாங்க. சதகண்டனா 100 துண்டுங்களா. ஒரு யானையை எடுத்துக்கினா அது தலையை 100 துண்டு, தும்பிக்கையை 100 துண்டு, அப்படி துண்டு துண்டு துண்டாக வெட்டி போட்ட
கஜாதிபதே, கஜங்களையும் அப்படி கொன்றவளே. அதுதான் முதல் லைன். கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? கொடூரமாக. அதாவது யானைங்க பாவம் இல்லை, அதுங்களை ஏன் அவ்வளோ அப்படி கொன்னாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனால் அது யானைங்க இல்லை, அசுரருங்க தான். ஒவ்வொரு யானையும் ஒரு ராட்சசன் தான். எல்லாமே அசுரருங்க தான் யானை ரூபத்தில் வந்தாங்க. அதனால் ஃபுல் ஆர்மி வெறும் யானைங்களாக வந்தது. அது சோல்ஜர்ஸே இல்லை யாருமே, வேறு கால்நடையாக யாருமே இல்லை, எல்லாமே அப்படியே கும்பலாக யானைங்களாக வந்தது. பட் ஈச் ஒன், எவ்ரி எலிஃபெண்ட்டும் ஒரு அசுரன். அப்படி அந்த மாதிரி ரூபத்தில் வந்தாங்க அசுரருங்க. அவங்க அந்த மாதிரி தான் ஃபார்ம் மாற்றிப்பாங்க, தன் ரூபத்தை மாற்றிடுவாங்க, மாயாஜாலம் வித்தை எல்லாம் தெரிஞ்சவங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி அம்மாவும் அவங்கள அழிக்க வேண்டிய வரும். அப்படி இந்த யானைங்க எல்லாத்தையுமே துண்டு துண்டாக 100 துண்டுங்களா 100 துண்டுங்களா, அதாவது தலையையும் தும்பிக்கைங்களையும் வெட்டி 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 சாய்ச்சாங்க. அப்படி செய்தவளே அப்படின்றது தான் முதல் லைன். அதுக்கப்புறம் ரிபுகஜ கண்ட விதாரண சண்ட பராக்கிரம சுண்ட மிருகாதிபதே. அதுக்கு அடுத்து என்னாச்சு? இந்த யானைப்படை, அதாவது யானைங்களாக வந்ததெல்லாம் அழிஞ்சு போனதும் அதுக்கப்புறமா சண்டன் வரும். சண்டன் அதாவது சண்டை முண்டை 2 பேர் இல்லையா, அதில் சண்டன் முதல்ல வரான். அவன் அந்த எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் போயாச்சு, அவனோட கூட அந்த ஆர்மி யானைப்படை மொத்தம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவன் ஒரு யானை மேலே உட்காந்து சண்டன் வரான். சண்டன் வந்தவனை அதை என்ன பார்த்தாங்க, அவனை இப்போ அட்டாக் பண்ணணும். அந்த மாதிரி டைமில் என்னாச்சுன்னா, அப்பப்போ சில சமயம் கீழே இறங்கியும் சண்டை போடுவாங்க அம்மா. அந்த மாதிரி போடுற டைமில் அம்மானுடைய வாகனமான புலி, அவங்க வெஹிக்கிள் புலி மேலே தானே வராங்க துர்காதேவி. அந்த மாதிரி அவங்களுடைய வாகனமான புலி என்ன பண்ணுது, பாஞ்சு எகிரி 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 அவன் உட்காந்துருக்கிற யானையை அட்டாக் பண்ணுது. அந்த சண்டன் உட்காந்து வந்தான் இல்லையா, அந்த யானையை இது போய் நேராக மிருகாதிபத்தே, அதாவது அந்த மிருகம், எந்த மிருகம்? இந்த புலி, அம்மானுடைய புலி. பராக்கிரம சுண்ட மிருகாதிபத்தே, அதன் பராக்கிரமத்தை காட்டுது. அது போய் இந்த மேலே பாஞ்சி அப்படியே எகிரி குதிச்சு அந்த யானையை, யானையினுடைய ஹெட்டு, தலை நிற்கும் இல்லையா, அதை போய் மேலே அப்படியே அட்டாக் பண்ணி அதை கிழிச்சு போடுது அந்த யானையை. ஸோ அம்மா இறங்கி இருக்கிறாங்க அந்த டைம் பார்த்து. எப்போவுமே புலி மேலே உட்காந்து ஃபைட் பண்ணுறதும் பண்ணுவாங்க. சில சமயம் இறங்கிட்டு அவங்க ஃபைட் பண்ணுற டைமில் இந்த புலி சும்மா இருக்காது, அது தன் பராக்கிரமத்தை காட்டும். அம்மானுடைய வாகனம் இல்லையா, அது தன் பராக்கிரமத்தை காட்டி அதுவும் ஃபைட் பண்ணும். அந்த மாதிரி தான் இப்போது அந்த சுண்டனுடைய யானையை, அவன் மேலே தான் உட்காந்துருக்கான், அது மேலே இது போய் அந்த யானையை அட்டாக் பண்ணி சாய்ச்சிது. அந்த மத்தகம், அந்த மெயினாக அந்த ஹெட்டு, தலை நெட்டி பார்ட் இருக்குதுல்ல, அங்கே போய் கிழிச்சிடுச்சு அதை. அந்த மாதிரி தன் பராக்கிரமத்துக்கு ஆரம்பித்து அந்த சுண்டன் உட்காந்துருந்த, அந்த சண்டன் உட்காந்துருந்த அந்த சுண்டுன்னா அந்த தலைபாகம், யானையினுடைய தலைபாகம், அதை அப்படி டேர் பண்ணிடுச்சு, கிழிச்சு போட்டுடுச்சு. மிருகாதிபத்தே, மிருகம், அம்மானுடைய மிருகம், அது அட்டாக் பண்ணிச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சண்டன் வந்தபோது அந்த புலி அட்டாக் பண்ணதை இந்த 2வது லைனில் சொல்கிறார். ஸோ உன்னுடைய வாகனமான புலி அப்படி பண்ணிச்சு, அந்த மாதிரி புலியை கொண்டவளே. அந்த மிருகத்துக்கு பார்த்தேன்னா யூ ஆர் த ஹெட் இல்லையா, அந்த வாகனத்து மேலே உட்காந்துருப்பவளேன்னு அர்த்தம். அதனுடைய தலைவி, அதனுடைய மாஸ்டர் ஆனவளே, அந்த உன்னுடைய மிருகம் புலிக்கு மாஸ்டர் ஆனவளே, என்னன்னா உன்னுடைய புலின்னு அர்த்தம். அந்த புலி அப்படி பண்ணிச்சு அப்படின்றத இந்த 2வது லைனில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நிஜ புஜ தண்ட நிபாதித்த கண்ட விபாதித்த முண்ட பட்டாதிபதே. இதில் அந்த மாதிரி அவனுடைய புலி அழிஞ்சதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அந்த தானே அம்மா வந்து தன் நிஜாதி நிஜபுஜ தண்ட நிஜபுஜ தண்டனா தன் சொந்த ஓன் புஜங்கள், அதாவது தானே தன் கையாலன்னு அர்த்தம். இங்கே வந்து புலி அட்டாக் பண்ணிச்சு, இங்கே தானேனா அம்மாவே தன் கை நிஜ புஜன ஹரோன், நிஜன ஹரோன், ஹரோன் புஜங்கள், அந்த நல்ல ஸ்ட்ராங் ஷோல்டர்ஸை அதை கொண்டு அந்த புஜபலத்தால் தண்டிக்கிறாங்க. தண்டை யாரை? இப்போ அந்த சண்டனை மேலே உட்காந்துன்னு வந்தான் இல்லையா சண்டன், அவன் யானை போயிடுச்சு. இப்போ அந்த சண்டனை தண்டிக்கிறாங்க, தன் பலத்தை கொண்டு தண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திவ்ய ஆயுதங்களெல்லாம் எடுத்து நிபாதித்த கண்ட விபாதித்த முண்டை, அந்த மாதிரி தன் கையில் இருக்கிற மற்ற 18 ஆயுதங்கள் வச்சுன்னு இருந்தாங்கன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி திவ்ய ஆயுதம் எல்லாம் டிவைன் வெப்பன்ஸ் இருந்தது. அதை கொண்டு சண்டை முண்டர்கள் ரெண்டு பேரையும் வீழ்த்திட்டாங்க. சண்டனை தன்னுடைய ஓன் பலத்தால் அவனுக்கு தண்டிக்க போனாங்க, அவனுக்கு கொன்னாங்க, வீழ்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் தன்கிட்ட இருக்கிற அந்த டிவைன் வெப்பன்ஸ் எல்லாம் நிபாதித்த கண்ட விபாதித்த முண்டனை, இப்போ சண்டை சண்டன் தாயிடுச்சு, இப்போ முண்டனை கூட வீழ்த்தினாங்க. ஸோ தன் வெப்பன்ஸை கொண்டு 2 பேரையும் அடக்கிட்டாங்கன்னு அர்த்தம். 2 பேரையும் வீழ்த்தினதுக்கப்புறம் அதுக்கப்புறமா என்னாச்சு, பட்டாதிபதி ஆர்மி சீஃப்டன் இருந்தான். அவங்களுடைய ஆர்மிக்கு கமாண்டர் இன் சீஃப் சேனாபதி இருப்பான் இல்லையா, அந்த சேனாபதி பட்டாதிபதி ஆர்மி சீஃப்னு அர்த்தம். பட்டாதிபதினா அந்த ஆர்மியினுடைய சீஃப், அந்த சேனாபதியை கூட வீழ்த்தினாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது இந்த 3வது லைனில். அந்த 2வது லைனில் புலி அட்டாக் பண்ணிச்சு யானை போச்சு, அந்த சண்டன் இருந்தான். அதுக்கப்புறம் இவங்க தன் பலத்தாலேயே நிஜ புஜ தன்னுடைய ஓன், அதாவது சிங்கிள் ஹேண்டடான்னு அர்த்தம், வேறு எந்த ஹெல்ப்பும் இல்லாத தானே நின்று அந்த சண்டனையும் முண்டனையும் 2 பேரையும் அட்டாக் பண்ணி வீழ்த்தினாங்க வித் ஹர் வெப்பன்ஸ். அப்படி வீழ்த்தியவளே. அதுக்கப்புறம் பட்டாதிபதி, இந்த 2 பேரும் விழுந்தப்புறம் அந்த ஆர்மி சீஃப் இருந்தான், அந்த சேனாபதி, அவனையும் பட்டா அதிபதி, அந்த ஆர்மிக்கு அதிபதியாக இருந்தவனை அவனையும் வீழ்த்தினவளே. ஸோ இதெல்லாம் பண்ணாங்க இந்த லைனில். எல்லாம் பண்ணவளே. மறுபடியும் இந்த லைன், ஜெய ஜெய ஹே மகிஷாசுரமர்தினி, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும், உனக்கு நல்ல அந்த அழகான கூந்தலை கொண்ட மலைமகளே உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த 4வது ஸ்டான்ஸாவை முடிக்கிறாங்க. ஸோ இது பார்த்துட்டோம். அடுத்த ஆடியோவில் அடுத்த ஸ்டான்ஸா பார்க்கலாம். ஸ்ரீ துர்காயை நமஹ.